ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சினிமாக்கு வந்திருக்கோம். கருப்பன் மூவிஸ் சூர்யாது எங்கள் பொண்ணையும் பார்த்துக்காங்க பாருங்க. ஆஃப்டர் a லாங் டைம் 2 இயர்ஸ் கழித்து திருப்பி இந்த தியேட்டருக்கு போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே வந்து கிஃப்ட் ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. கேம் செக்ஷன் நிறைய வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி கடைலாம் வச்சுருக்காங்க. ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வேணும்னா வாங்கிக்கலாம். இங்கெல்லாம் பாருங்கள், தியேட்டர்லேயும் அசால்ட்டாக பாருன்ற மாதிரி ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. இங்கே கலரே பாருங்கள், ஒரு மாதிரி ரெட்டு அப்படியே வருதுங்க. இந்த லைட்டுக்காக அப்படியே ரெட்டாக வருது. இங்கே பாருங்கள், ஆடிட்டோரியம்னு நிறைய இருக்குது, நிறைய தியேட்டர்ஸ் இருக்குது. இது உள்ளே வந்தால் ஹோக்ஸ். இது நம்ம வீட்டுக்கிட்டேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தாங்க. 10 மினிட்ஸ் கூட இருக்காது, அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஹோக்ஸு. அதில் நிறைய தியேட்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆடிட்டோரியம் 1, 2, 3 அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக அப்படி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நம்மளது எந்த ஆடிட்டோரியமா? 17 ஆடிட்டோரியம் வந்து இதோ வந்து விட்டோம். வாஷ்ரூம்ஸும் இங்கே இருக்குது பாருங்கள். வந்து விட்டோம். 6:40 ஷோன்னு சொல்லியிருந்தாங்க. டைம் இப்போ 6:30 ஆகுது. நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ள No choice, huh? Replicants are like any other machine. கேக் எப்படி இருக்கு? படம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். எப்படி இருந்துச்சு படம்? பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. ஒரு பக்தி மூட், அப்புறம் ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு காமெடி, ப்ளஸ் லைட்டாக வந்து மேஜிக் ஷோ பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. காமெடிக்கு ஆர்ஜே பாலாஜின்னா சொல்லிக்கவே தேவையில்லை. ஆஸ் யூஷுவல் காமெடி. ஆமாம், பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க. அவ்வளோதான். கோக் மீந்து போனோம். கோக் சரி, முடிச்சாச்சு. பாய், see you. பாருங்க, அது அவளே ஓட்டுற மாதிரி. அங்கே பாருங்க.